Good morning to all. Okay, so நாங்க environmental biology சம்பந்தமாக அதனுடைய ஸ்ட்ரக்சர்கள் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்படித்தானே? ஸோ உங்களுக்கு டியூப் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டதுல கிடைச்சிட்டு தானே என்வரான்மெண்டல் டியூப் வெயிட் பண்ணுவோம். ஓகே, எத்தனையாவது கல்வியோட நிக்கிறோம் என்வரான்மெண்டல்ல? ஸோ நாங்க அதுல இன்ட்ரோ பகுதி வந்துட்டு கதைச்சிருந்தோம். இன்ட்ரோ பகுதியில வந்துட்டு அந்த சூழலியல் கும்பகங்கள் தொடர்பான பகுதி வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்துட்டு அது எஸ்ஏ ஆகும் வந்துட்டு வரலாம்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதை கொஞ்சம் கூட பார்க்க சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பயோம்ஸ் தொடர்பான பகுதியை வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்த உயிரின கூட்டங்கள் 8 உயிரின கூட்டங்கள் வந்துட்டு இருக்குது, அந்த 8-7 உயிரின கூட்டங்கள் இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருந்தேன். உங்களுக்கு எப்படி வந்துட்டு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு அட்டவணை ஒன்று அனுப்பிடுறேன். ஓகே, அது ஒரு ஸ்டூடெண்ட் செஞ்சாங்க. அதே மாதிரி நீங்க அதே மாதிரி எழுதணும் இல்லை, நீங்க ஓனா உங்களுக்கு ஓனா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு மெயினா ஒவ்வொரு பயோம்ஸுக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது அவர் லொகேஷன் வந்துட்டு என்ன, மெயினா வந்துட்டு லொகேஷன் எந்த லொகேஷன்ல வந்துட்டு இருக்குன்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம்னா அவையோட சராசரி வெப்பநிலை வந்துட்டு எவ்வளவு, அதே மாதிரி வந்துட்டு அவையோட ரெயின்ஃபால் மழை வீழ்ச்சி வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டுன்னா அவர் உலர்காலம் தொடர்பாக வந்துட்டு என்ன சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அடுத்தது அங்க என்னென்ன தாவரங்கள் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது 6வது அந்த தாவரங்கள இசைவாக்கங்கள் எல்லாம் சொல்றாங்களா. அடுத்தது 7வது வந்துட்டு அங்க என்னென்ன விலங்குகள் இருக்குது. 8வது வந்துட்டு அந்த சூழல் தொகுதி வந்துட்டு அடிபடைகிறதுக்குரிய காரணம், அந்த உயிரின கூட்டம் வந்துட்டு அடிபடைகிறதுக்கு வந்துட்டு என்ன மெயினான ரீசன். ஸோ இப்படியான இந்த 8 விஷயமும் நம்மளுக்கு தேவை. பின்ன நீங்க இதுக்காக இப்படி நீங்க சும்மா நார்மலா நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி வந்துட்டு படிச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்காது. ஒன்றை படிச்சு கொண்டு போக்குள்ள வந்துட்டு அடுத்தது மறந்து போயிடும். நீங்க இதுக்காக ஒரு அட்டவணை வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ எல்லா பயன்ஸையும் போட்டு இதை வந்துட்டு இதுல வந்துட்டு போட்டு ஒவ்வொன்றுக்குரிய லொகேஷனையும் இது செய்யுங்க. படிக்கக்குள்ளையும் தனித்தனியே படிக்காதீங்க. ஓகே, நம்மளுக்கு ஒண்ணு கேட்டா லொகேஷனை வச்சு கேட்பாங்க. எல்லாமே இதுல பெரும்பாலும் வார கேள்விகள் ஒப்பிட்டு வாரபடியா தான் இருக்கும். அந்த தனியை போடுறது வாய்ப்பு குறையும். அப்படி தனியை போட்டாலும் நாங்க ஒப்பிட்டு படிச்சு வச்சு கொண்ட மாட்டாலும் தனிய ஏதாவது ஒரு பயம்ஸை சொல்லி நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டாலும் எங்களால வந்துட்டு ஆன்சர் பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரி, சோ அந்த வகையில வந்து நாங்க நேற்று ஏதோட அயனமண்டல மழைக்காடுகள் தொடர்பான பகுதியை வந்துட்டு கதைச்சிருந்தோம். ஏன்னா சோ அயனமண்டல மழைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் அதுல 2 விஷயம் இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். முதலாவது அவர்கள் லொகேஷன் தொடர்பாக வந்துட்டு என்ன கதைச்சிருந்தோம், பூமத்திய கோட்டுக்கு அண்மித்த பகுதிகள்ல வந்துட்டு காணப்படும் ஒரு பறவை வந்துட்டு பூமத்திய கோட்டுல இருந்து பயணிக்குதுண்டா அந்த பறவை காணுகின்ற முதலாவது பயன்ஸாக வந்துட்டு இந்த அயனமண்டல காடுகள் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ லொகேஷன் ஓகே. அடுத்தது இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, 2 டைப் இருக்கு. ஓகே, இப்ப அயனமண்டல காடுகள் நோமலா போடுவானுங்கள்டா அதுக்குள்ள அயனமண்டல மழைக்காடுகளும் பெறும், அயனமண்டல உலர்காடுகளும் பெறும். கவனமா இருக்கணும், அயனமண்டல மழைக்காடும் பெறும், உலர்காடும் பெறும். ஸோ 2ஐயும் கன்சிடர் பண்ணி தான் எங்களோட ஆன்சர் வந்துட்டு இருக்க வேண்டும். பின்ன அயனமண்டல மழைக்காடுகள் தொடர்பாக பின்வரும் கூட்டுகள் சரியானது. சோ அப்படியும் போடலாம். இந்த தரம் எதிர்பார்த்திருக்கிறது இந்த கேள்வி ஷோர்ட் நோட்டுக்கு. அயனமண்டல மழைக்காடுகள் 2ஐயும் போடாம அயனமண்டல மழைக்காடுகளை மட்டும் தூக்கி போடலாம். அப்படி இல்லாட்டி அயனமண்டல காடு இந்த தரம் எதிர்பார்த்திருக்க சொல்லணும். சோ இதுதான் எதிர்பார்த்திருக்கிறது. சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு குழுக்கல்வியாகவும் 5வது சேர்ந்த பி பகுதியாகவும் வரலாம். பி பகுதியா மைக்ரோ போட போறானுங்களா இதை போட போறாங்களான்னு தெரியல. இதை அதுக்கு போட்டா ஷோர்ட் நோட்டாக மொத்தது போகும். பின்ன பயம்ஸை பொறுத்த வரைக்கும் ஷோர்ட் நோட்டாகவும் போடலாம். 5வது பி பகுதியாக அயனமண்டல மழைக்காட்டினுடைய சிறப்பு இயல்புகளை விவரிக்க அப்படியும் போடுவாங்க. சோ எங்களோட முதலாவது பேப்பர்ல வந்துட்டு அந்த கேள்வி வந்து உங்களுக்கு போட்டு இருந்தேன். சோ பின்ன அயனமண்டல மழைக்காடுகள் அயனமண்டல உலர்காடுகள் 2 இருக்குது. சில நேரம் ஸ்ட்ரக்சர்ல லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் தொடர்பாக நாங்க என்ன கதைச்சிருந்தோம், அயனமண்டல மழைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்துட்டு குறைவு, அயனமண்டல உலர்காடுகளுக்கு டெம்பரேச்சர் கூட. இவருக்கு 25ல இருந்து 29, அவருக்கு 33 கழிச்சிருக்கிறார். சோ அடுத்தது வந்துட்டு ரெயின்ஃபால் தொடர்பாக, ரெயின்ஃபாலும் நாங்க கதைச்சிருந்தோம். அயனமண்டல மழைக்காடுகள்ல உலர்காலம் என்ற விஷயம் இல்லை. ஓகே, என்ன செய்யப்படும், வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மழை பெஞ்சு கொண்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு மழை பெஞ்சு கொண்டிருக்கும்னு சொல்லி காய்ச்சிருந்தேன்.
சோ எவ்வளவு கதைச்சிருந்தோம்? 2000 தொடக்கமா? 2000 தொடக்கம் 4000. உலர்காட்டுக்கு 1500 தொடக்கம் 2000. அடுத்தது உலர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். அயனமண்டல காடுகளானது உலர்காலத்தை ஒருபோதும் கொண்டிருப்பதில்லை. என்ன மாதிரி அயனமண்டல காடுகள் என்று மென்ஷன் பண்ணி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடுறாங்க. அயனமண்டல காடுகள் என்று மென்ஷன் பண்ணி ஒருபோதும் உலர்காலத்தை கொண்டிருப்பதில்லை. ஓகே அயனமண்டல மழைக்காடுன்னா ஓகே அயனமண்டல மழைக்காட்டுல வந்துட்டு உலர்காலம் என்ற விஷயம் வந்துட்டு இல்லை. அயனமண்டல மழைக்காட்டுல உலர்காலம் என்ற விஷயம் இல்லை. ஆனா நார்மலா அயனமண்டல காடுகள் என்று போடக்குள்ள என்ன வரப்போகுது? அதுக்குள்ள மழைக்காடுகளும் வரப்போகுது, உலர்காடுகளும் வரப்போகுது, ரெண்டுமே வந்துட்டு வரப்போகுது. சோ கிளியராவே வந்துட்டு அப்படி போடக்குள்ள நாங்க அதையும் கன்சிடர் பண்ணி தான் ஆன்சர் கொடுக்கணும். ராங் ஸ்டேட்மெண்டா இருக்கு. சோ உலர்காலத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்காடுகள்ல உலர்காலம் இல்லை. உலர்காடுகள்ல வந்துட்டு பார்த்தோம்னா 6 to 7 month வந்துட்டு மழை பெய்யாத டைம் வந்துட்டு இருக்குது. அடுத்தது இது தவிர இந்த தாவரங்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா ஆட்சியான தாவரங்கள் யாருன்னு சொல்லி தெரியும். இதையும் அடிக்கடி கேட்கிறவங்க இதையும் சிலதுன்னு சொல்லிட்டாங்க, சிலதுன்னு சொல்லல. சோ ஆட்சியான தாவரத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் வந்துட்டு இங்க அயனமண்டல மலைக்காட்டுல ஒரு ஆள் ஆட்சி, உலர்காட்டுல ஒரு ஆள் ஆட்சி. அயனமண்டல மலைக்காட்டுல வந்து ரெண்டும் பசுமையான தாவரங்கள் ஆட்சி. அயனமண்டல உலர்காட்டுல வந்துட்டு இலையுதிர் தாவரங்கள் வந்துட்டு ஆட்சியான ஆட்களா இருப்பாங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க தாவரங்கள்ன்ற சிறப்பியல்புகள் தொடர்பாக போட இல்லை, விலங்குகளினுடைய சிறப்பியல்புகள் போட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கிற அயனமண்டல காடுகள்ல இருக்கிற விலங்குகளினுடைய சிறப்பியல்புகள் தொடர்பாக வந்துட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஏனைய சிறப்பியல்புகளுக்கு எழுதி வச்சுக்கொள்ளும் இப்படியான வார விஷயத்த. சோ இந்த பொய்க்கோலம் பூணுதல் என்ன? பொய்க்கோலம் பூணுதல்டா அதாவது சிலாக்கள் இந்த இடைக்கவிகளிடமிருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக ஒரு கல்லுக்குள்ள அப்படி ஒரு பாம்பு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா கல்லுட கலரும் பாம்புட கலரும் ஒரே மாதிரி இருக்கும். சூழல்ல நிறத்துக்கு தங்களோட உடல் நிறத்தை மாத்துறது. சில நேரம் வந்துட்டு அந்த பயத்த இதுகளுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது இருக்கும். எது அந்த பயத்ததுகளுக்கு அந்த பச்சோல பாம்புகள் வந்துட்டு கூட வந்துட்டு கிடக்குது. இப்படிதான் இது ஜப்னா டைம்ல ஒரு பாம்பு கொண்டு போன நேரம் வந்துட்டு தொங்கிக் கொண்டிருந்து பாம்பு எனக்கு தெரியாது, பயத்தை நடிசண்டு பார்த்தா பாம்பு. சோ அப்படி அந்த பயத்தையும் பாம்பும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இரண்டு அதுவும் பத்தி ரெண்டுமே கிட்ட கிட்ட இருக்க கூட தெரியாம வந்துட்டு இருக்கு. இதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் பொய்க்கோளம் பூண்டுதல். அயனமண்டல மலைக்காட்டுலயுமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பொய்க்கோளம் பூண்டுறது வந்துட்டு இருக்கா. அடுத்தது பெரிய விலங்குகள்ல வந்துட்டு உடல் அடையாளங்கள், பெரிய பெரிய உடல் அடையாளங்கள் இருக்குமா. அடுத்து நாங்க சொன்னதானே அயனமண்டல மலைக்காடுகளுக்கு பிரச்சனை இல்லை. அயனமண்டல உடல் காடுல ஒரு 6 to 7 month மழை பெய்யாது. சோ அந்த டைம்ல பறவைகள் எல்லாமே வந்துட்டு என்ன செய்யப்படும்? குடிபெயர்வையாக வந்துட்டு இருக்கும். அந்த கதிர்காமத்துக்கு போயிருக்கிறீங்களா? கதிர்காமத்துக்கு நடந்து போயிருக்கிறீங்களா? நடந்து போற டைம்ல வந்துட்டு ஒரு பறவைக்குளம் ஒரு இடம் இருக்குது. அதாவது உகந்தையில இருந்து கதிர்காமத்துக்கு வந்து நடந்து போற நேரம் வந்துட்டு பறவைக்குளம் என்ற ஒரு ஏரியா இருக்கு. சோ அதுவுமே வந்துட்டு இந்த காடுகளுக்குரிய ஒரு அயனமண்டல மலைக்காடுகளுக்குரிய உதாரணம். அந்த இடத்துல வந்துட்டு தண்ணியே வத்துறல, வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு தண்ணி வத்தா. சோ கட்டும் உயிர் பல்வகமே கூடின இடங்கள், அதுக்கு பேரே பறவைக்குளம். வேண்டா நிறைய டைப்ஸான ஸ்பீசிஸ் பறவைகள் வந்துட்டு அங்க அந்த இடத்துக்கு வேறு உலகத்துல ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடும். அவிடத்தே அப்படியான ஒரு இதா இருக்கு. குமணவில இருந்து, அதாவது குமணவில இருந்து உள்ளுக்குள்ள போகணும் அந்த காடு. குமண இங்க இருக்கிறதுகள் வந்துட்டு கொஞ்சம் காடுகள்ல வந்துட்டு இந்த காடுகளும் இருக்குது. அங்க நல்லா உள்ளுக்குள்ள போக 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 அயனமண்டல மலைக்காடுகளாக வந்துட்டு இருக்கும். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது ஃபைனலா வந்துட்டு இந்த அயனமண்டல மலைக்காட்டுக்கு அழிகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விவசாய நடவடிக்கையாளர் அழிஞ்சு கொண்டு வருது. பின்ன இது சும்மா ஓட்டு மெமரைஸ் பண்ணி எல்லாம் மறந்துடும். ஒரு கதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஓகே மழை வச்சு என்ன இது இல்லை, ஏன் அழியுது, என்ன தாவரம் கூட இருக்கு, அப்படி படிச்சாதான் மறக்கும். சும்மா போட்டு இதே போட்டு மெமரைஸ் நீங்க அட்டவணை அழிகினாலும் சரி பாடமாக்கினா ஞாபகப்படுத்த மாட்டேன். பாடமாக்கதான் வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகே இந்த காட்டுல என்ன இது என்ன அது அப்படி என்று விளங்கி எடுத்து மறக்காது. அதை விட்டு போட்டு சும்மா போட்டு பாடமாக்கினா 2 நாளைக்கு மேலே இருக்காது. ஓகே கொஞ்சம் இது பண்ணி படிங்க. சரி அதோட வந்துட்டு அந்த பகுதி வந்துட்டு முடிவடையுது. சோ இதோட முதலாவது பயன்ஸ் கிளியர். 2வது பயன்ஸ்குள்ள போறோம். இது வளமையானதான். சவனா தொடர்பாக வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. லொகேஷன்.
சோ லொகேஷன் வந்துட்டு இதுவும் அவரமாயிட்டான். எங்க சொல்ல போறோம்? பூமத்திய கோட்டுக்கும் அந்த பூமத்திய கோட்டு பகுதியில தான் இந்த சவனாக்களும் வந்துட்டு காணப்பட போகுது. சோ மழை வீழ்ச்சி, ஆனா என்ன கொஞ்சம் மழை வீழ்ச்சி கடும் குறைவான பிளேசஸ் ஆக வந்துட்டு இருக்க போது வெப்பநிலையும் அவ்வளவு கூட இல்லை. மழை வீழ்ச்சி வந்துட்டு 300 தொடக்கம் 500. இதுல பெரிய டஃப்னஸ் வந்துட்டு என்னண்டா, எல்லாத்துக்குமே மழை வீழ்ச்சியை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்றது. அயனமண்டல மழைக்காடுக்கு 2000 தொடக்கம் 4000 அதெல்லாம் பாடமாக்கணும் கேட்டா பாடமாக்கணும். எம்சிக்யூ ஸ்டேட்மெண்டா போடுவாங்க, தெரிஞ்சிருக்காது. அயனமண்டல மழைக்காடுக்கு 2000 தொடக்கம் 4000, உங்களுக்கு அடுக்கு 1000 தொடக்கம் 2000, அது மாதிரி பேருக்கு 300 தொடக்கம் 500, இப்படி 8 பேருக்கும் பாடமாக்கணும். நீங்க என்ன செய்யுங்க, தனித்தனியா இது செஞ்சா செஞ்சு மழை வீழ்ச்சி எல்லாத்துக்கும் எழுதி போட்டு எல்லாரும் மழை வீழ்ச்சியும் என்னென்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. சோ அப்ப வந்துட்டு குழம்பாரு. அடுத்தது வெப்பநிலை 24 தொடக்கம் 9. என்ன அயனமண்டல மழைக்காட்டுக்கு எத்தனை கதைச்சிருந்தோம்? அயனமண்டல மழைக்காட்டுக்கு 25 தொடக்கம் 29, அப்படித்தானே? என்ன மழைக்காடு 25 தொடக்கம் 29. அயனமண்டல உலகாட்டுக்கு 33. ஓகே 33. இவருக்கு 24 தொடக்கம் 29. ஓகே சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அடுத்தது உலர்கா சவனாக்கள் கொஞ்சம் வெயில் கூடினது தானே. உலர்காலம் வந்துட்டு பார்த்தோம்னா 8 தொடக்கம் 9 மாசம். அயனமண்டல மழைக்காட்டுல உலர்காலம் இல்லை. அயனமண்டல உலர்காட்டுல ஒரு 6 தொடக்கம் 7 அந்த மழை பெய்யாத காலப்பகுதி ஒன்று இருக்கு. அதே மாதிரி ரிவர்ல அந்த மழை பெய்யாத காலப்பகுதி கொஞ்சம் கூட 8 to 9 months கிட்ட மழை பெய்யாது. ஓகே அடுத்தது வந்துட்டு பாருங்க, தாவரம் கொண்டிருக்கிற சிறப்பியல்புகள் கேட்டிருக்கிறாங்க. இதுல போய் தாவரங்கள் போடல கொஞ்சம் மீட் பண்ண. சிலர்களுக்கு தாவரங்கள் போட்டிக்காருங்க, சிலருக்கு தாவரங்கள் போட இல்லை. இருக்கிறத நம்மளுக்கு ரிசோர்ஸை தாண்டி கேள்வி வராது. இருக்கிறவளத்தையும் படியா படிச்சு வச்சுக்கணும். ஏதோ ஒரு பயம்ஸ் வந்துட்டு கேள்விக்கு வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி ஷோர்னோட போடக்குள்ள வந்துட்டு 7 தூக்கி போட்டாலும் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சோ இங்க இருக்கிற தாவரங்களோட இசைவாக்கம் தொடர்பாக வந்துட்டு சொல்றாங்க. இசைவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் வெயில் கூடின இடம் தானே. சோ அதால வந்துட்டு என்ன செய்யுமா, வறட்சி இருக்கும். சோ இதால வந்துட்டு மேல அந்த புல்லு எல்லாம் சேர்த்து போனாங்க, கீழே அந்த நிலக்கீழ் தண்டி இருக்கு தானே, அது வந்துட்டு இருக்கும். இனி திரும்ப மழை பெய்ய கூட முளைச்சி வரும். சோ இப்படி அதே மாதிரி இங்க புட்கள் வந்துட்டு கடும் வெயிலையுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துட்டு இருக்குது. வறட்சியை தாங்கும் இயல்புடையவையாக வந்துட்டு இருக்கும். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா தரையின் கீழ்ப்புறமான வளர்ச்சி. அது என்ன கீழ்ப்புறமான வளர்ச்சிடா, நிலக்கீழ் தண்டி இருக்கும். கீழே வந்துட்டு பார்த்தோம்னா நிலக்கீழ் தண்டி இருக்கும். ஒருவேளை வெயில் அடிச்சு வந்துட்டு மேல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு செத்து போயிட்டேன்னு சொல்லி சொன்னாலும் கீழே இருக்கிற அந்த நிலக்கீழ் தண்டுல இருந்து கீழே இருக்கிற அந்த நிலக்கீழ் தண்டுல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன செய்யும், புதிய தாவரம் வந்துட்டு வரும். மேல செத்தாலும் கீழே மழை பெய்ய திரும்ப வந்துட்டு வரும். அதான் முடியாது. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா புட்களுக்கு இடையில வந்துட்டு சில பூண்டு தாவரங்கள் இருக்குமாம், சிறிய இலைகளை கொண்டதாக வந்துட்டு இருக்குமாம். அடுத்தது பூண்டுகள்ல வந்து முட்கள் இருக்குமாம். ஏன்னா இங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த தாவர போஷணிகள்ல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுமா. அடுத்தது வந்துட்டு சின்ன இலை வந்துட்டு இருக்குமா. சின்ன இலை இருக்கும்னா என்ன நன்மை, ஆவியீர்ப்பு குறைச்சு கொள்ளலாம். கொஞ்சம் வெயில் கூடின இடம் தானே, ஆவியீர்ப்பு கூட இருக்கும். பெருசா தண்ணியும் இல்லை. 8 to 9 months மழை வர பெய்யாது. சோ பின்ன அதுகளை தவிர்த்து கொள்றதுக்காக செய்வாங்க. இந்த செய்வாக்கங்களாம் பாடமாக்கணுமான்னு கேட்டா சான்சஸ் குறைவு. ஸ்டேட்மெண்ட்டுக்கு போடக்கூட முக்கியமா இருக்கும். என்ன மாத்திக்கிதி போடுவாங்க. மற்றபடி ஸ்ட்ரக்சர்ல லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி எல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல. எதுக்கும் நீங்க உங்களுக்கு இது எம்சிக்யூவையும் சமாளிக்கிறதுக்காக டிசைட் பண்ணது தானே. பின்ன ஒருக்கா நோம்பலா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஆனா ஷோர்ட் இது எஸ்ஏக்கு வந்து எழுத தானே வேணும். நாங்க பெட்டர் இதுல பெட்டர் எஸ்ஏ வியூலே படிச்சு வச்சுக்கொள்றது பெட்டர். அடுத்தது விலங்கு, கரையான் உட்பட பூச்சிகள், சிங்கம், வரி, குதிரை இதெல்லாம் பாடமாக்கணும். ஏன்னா ஒரு கேட்டாங்க என்ன ஒரு பயம்ச சொல்லி கிட்டத்துல 2021 22 ஒரு பயம்ச சொல்லி அங்க என்ன விலங்கு கூட இருக்க மாட்டேன். எத்தனை கண்டு பாடமாக்குற விலங்கு ஒரு வழியில பாடமாயிட்டா விலங்கி செய்யுங்க. சிங்கம் கூட இருக்குமா, வரிக்குதிரை கூட சாரி சிங்கம், வரிக்குதிரை, கரையான் அப்படியான பூச்சிகள் கூட இருக்குதா. அடுத்தது வந்துட்டு இங்க இருக்கிற விலங்குகள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன இசைவாக்கத்தை வந்துட்டு கொண்டிருக்கு. 2 இசைவாக்கம் இருக்குது. இதுல கொஞ்சம் அந்த ரைட் பீரியட் கொஞ்சம் கூட தானே, உலர்காலம் கூட 8 தொடக்கம் 9 மழை பெய்யாது. பின்ன அப்படியான டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இடம்பெயர்வுக்காக வந்துட்டு இசைவாக்கங்களை வந்துட்டு வச்சிருக்குமா. அதே மாதிரி வந்துட்டு இதை கவுறதுக்காக வந்து ஒரு நீண்ட தூர பார்வை வீச்சை வந்துட்டு கொண்டதாக வந்துட்டு இருக்கு. ஓகே 2 இது வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகே நாங்க கதைச்சிருந்தோம் அயனமண்டல மழைக்காடு அழிகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு காட்டியிருந்தோம், விவசாய நடவடிக்கை. அதே மாதிரி சவனாக்களை பொறுத்த வரைக்கும் அழிவடைகிறதுக்கு பிரதானமான காரணமா இருக்குது மனித குடியேற்றம். ஓகே மனித குடியேற்றங்கள், அந்த சவனா இருக்கிற இடங்கள்ல மனித குடியேற்றங்களை அமைக்க வந்துட்டு அதுல இது வந்துட்டு குறைவடையுது அப்படின்னு சொல்றாங்க.
அதோட அதுவும் முடிவடையும். இதோட 2வது பேலன்ஸும் கிளியர். ஓகே, 3வது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, 3வது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாலைவனம் சம்பந்தமா சொல்றாங்க. சோ 3வது பேலன்ஸ். முதலாவது நாங்க என்ன பாக்குறோம், ஒவ்வொன்ற லொகேஷன். நாங்க இதுவரைக்கும் பார்த்த 2 பேரும் அயனமண்டல காடுகளும் சரி, அதே மாதிரி 2வது பார்த்தோம் சவனாக்களும் சரி, எங்க பூமத்திய ரேகை அண்மித்த பகுதிகளில் வந்துட்டு காணப்படும். சோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் மேல இடைவெப்ப வலயத்திற்குரியதாகவும் அல்லது அயனமண்டல வலயத்துக்குரியதாகவும் இருக்கு. ஒன்று இப்ப கிட்டத்துல கூட அந்த 6வது பேப்பர்ல ஒரு கேள்வி வந்துட்டு போட்டிருந்தோம். பாலைவனமானது எப்போதுமே வந்துட்டு இடைவெப்ப வலயத்துக்குரியது, ரைட்டா? இல்ல என்ன, அது வந்துட்டு மேபி இடைவெப்ப வலயத்துக்குள்ள இருக்கலாம். இடைவெப்ப வலயம் அயனமண்டல வலயத்துக்குரிய பாலைவனங்களும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருக்கிறேன். சோ அதுல 2 பாலைவனம் சம்பந்தமா சொல்லிக்காங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். லொகேஷனுக்குள்ள வச்சு மெமரைஸ் பண்ணுவோம். இந்த கோபி பாலைவனம்ன்றது வந்து வடமத்திய ஆசியாவில் இருக்கிறதா, சஹாரா பாலைவனம் வந்துட்டு அயனமண்டல வலயம், அதாவது இடைவலயத்து கொண்டும் வெப்ப அந்த அயனமண்டல வலயத்துக்கு சொல்றேன். அயனமண்டல வலயத்தில் இருக்கிறது சஹாரா பாலைவனம், இடைவெப்ப வலயத்தில் இருக்கிறது வந்துட்டு இந்த வடமத்திய ஆசியா ரஷ்யாவில் இருக்கிறது கோபி பாலைவனம் என்பது. சோ அதை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே லொகேஷனுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரம் ஸ்டேட்மெண்ட் டிசைன் பண்ணக்குள்ள வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா மாத்தி கீத்தி போடுவாங்க. சஹாரா பாலைவனம், எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், சஹாரா பாலைவனம் இடைவெப்ப வலயத்துக்குரிய, ரைட் ஆர் ராங்? சஹாரா பாலைவனம் இடைவெப்ப வலயத்துக்குரிய இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன, அது அயனமண்டல வலயத்துக்குரியதா இருக்கும். இடைவெப்ப வலயத்துக்குரியது கோபி பாலைவனம். ஓகே, கவனமா இருக்க வேண்டும். சரி, அடுத்தது வந்துட்டு நாங்க ஒவ்வொன்றுமே சராசரி வெப்பநிலை பார்த்துட்டாலே இங்க வந்துட்டு சராசரி வெப்பநிலை வந்துட்டு வித்தியாசப்படப்படும். இதுல 2 வகையான பாலைவனங்கள் இருக்க போது. சோ அதுல வந்துட்டு இப்ப பாலைவனங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, பாலைவனங்கள் வந்துட்டு அதாவது ஈவினிங் டைம், டே டைம்ல வந்து கடும் ஹீட்டா இருக்கும். அதே மாதிரி நைட் டைம்ல கடும் குளிரா இருக்கும். ஓகே, நைட் டைம் வந்துட்டு வெக்கையா இருக்காது, கடும் குளிரா இருக்கும். அதே மாதிரி டே டைம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கடும் ஹீட்டா இருக்கும். சோ இங்க வந்துட்டு வெப்ப பாலைவனங்கள் இருக்குது, குளிர் பாலைவனம் இருக்குது, அப்படி போட்டிருக்கிறாங்க. 2 டெம்பரேச்சர் தெரிஞ்சிருக்க வேணும். வெப்ப பாலைவனம் 50 செல்சியஸ் இருக்கும். நம்மளுக்கு இப்ப இங்க ஒரு 40-38 தான், அங்கே இல்லாது 50 செல்சியஸ் விட்டோம்னா என்னது, அப்படிதான் போகும். அந்த கிட்டத்திலே மீது ஒரு படம் கொண்டு வந்தது, என்ன என்ன படம், பிருத்திவிராஜில படம் உண்டு, ஆடு ஜீவிதமா சம்திங், ஆடு ஜீவிதம் நான் பார்க்க இல்லை. அந்த அந்த சீன்கள் அதில் பார்த்திருக்குது. என்ன, அந்த ஒரு பாலைவனத்துக்குள்ள விட்டு அப்படி அந்த இந்த மாதிரி என்ன ஒரு படம் கொண்டு வந்திருந்தது. அதுல பெருங்கோட் தான். ஓகே, சோ അതിന്റെ அங்க வெப்பநிலையை வந்துட்டு பார்த்தோம்னா 50 விட கூட. 50 பாருங்க, 50 செல்சியஸ் அவ்வளவு உயர்ந்த வெப்பநிலை, கடும் கஷ்டமா இருக்கு சகிச்சு வாங்க. அடுத்தது வந்துட்டு குளிர் பாலைவனத்துல வந்துட்டு பார்த்தோம்னா -30. அந்த கவனமா நம்பர்ஸ வந்துட்டு மாத்தி போட்டு இது செய்வாங்க. ஓகே, கவனம். அடுத்தது பாலைவன தாவரங்கள் சிறப்பியல்கள் போட்டிக்கானுங்கள். ஒரு இதுகள் வந்துட்டு என்னதுக்கு இம்பார்ட்டன்டா ஸ்டேட்மெண்ட் கொண்டு போகலாம். அப்படி இல்லாட்டி என்னதை போட போறாங்கன்னு சத்தியமா தெரியாது. மேபி பாலைவன தாவரத்தை தூக்கி போட்டாலும் போடலாம், பாலைவனம் ஒரு ஷோர்ட் நோட் போட்டாலும் போடலாம், சான்சஸ் வந்துட்டு இருக்குது. சோ பாருங்க, சார் என்னது கடும் தண்ணி அவ்வளவு கிடைக்காது, எப்படியா இருக்க போது சாற்று பிடிப்பான உடல் அமைப்பு இருக்காரு கச்சால மாதிரி. ஏன்னா நீர் வந்துட்டு அவ்வளவா இருக்காது, நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா. அடுத்தது சீபோ பாத்வே. ஏன் சீபோ பாத்வே, என்ன நன்மை இருக்கா, ஒளிஞ்சு வாசம் நடக்காது, என்ன உணவு வினைத்திறன் ஆகுறது வந்துட்டு இது செய்யறது. சோ இசை வந்துட்டேன் என்ன பாலைவனத்துல போட்டுருக்கா, எப்ப போட்ட 2022 போட்டவன், 2022 இது போட்டாங்க. பாலைவனம் மேய்க்கிறேன் போட்டேன், கிட்டத்திலேயே போட்டிருக்கேன். இப்ப நான் போட்டா திரும்ப போட மாட்டேன். 2022 போட்டா போட மாட்டார்கள். மத்ததுகளை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பாலைவன தாவரத்தை போட மாட்டாருங்க இசைக்கு. மத்தது பயன்ஸ்களை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இது சில நேரம் இதுகளுக்கு போடலாம். இப்ப 2022 வந்துட்டா மேபி இலங்கை இந்த சூழல் தொகுதி ஒட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கூட. இலங்கை இந்த சூழல் தொகுதி, இலங்கை இந்த காடுகள் இருக்கல 4 காடு, ஓகே, அதுகளுக்குள்ள ஏதாவது ஒன்றை தூக்கி போடுறதுதான் வாய்ப்புகள் இருக்கு. 2022 போட்டா 24 2 வருஷம் கழிச்சு போறது சான்சஸ் குறைவு. எதுக்கும் பார்த்து வைங்க. நம்ம எஸ்ஏவில பார்த்து வச்சோம்னா எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் கொண்டாலும் சமாளிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆழமான வேர் இருக்குமா, இலை வந்துட்டு ஒடுக்கப்பட்டு ஆவியை குறைக்கின்றதுக்காக முட்கள் குவியங்கள் இருக்கும், நச்சு பதார்த்தம் இருக்கும், இறைகவியலம் இருந்து பாதுகாத்துக்கும். அப்படி கொஞ்சம் இசை வாங்க முடியும், லைட்டா வாசி எடுங்க. ஒரு வறண்ட இடத்துல வந்துட்டு இருக்கிற தாவரங்கள் வந்துட்டு எப்படியான இசை வாகங்களை வந்துட்டு காட்டுமன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும்.
சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாலைவனங்களில் விலங்குகிற சிறப்பியல்கள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்த பாலைவனத்துல இருக்கிற விலங்குகள் எல்லாமே வந்துட்டு அவங்க பகலையில தூங்கிட்டு இரவையில நடமாடுறாங்களா இருப்பாங்க. ஓகே, பகலையில தூங்கிட்டு நம்மள மாதிரி என்ன நீங்க நான் அப்படித்தான் பெரும்பாலுமே எல்லாரும். ஓகே, பகலையில வந்து நல்லா தூங்கிட்டு இரவையில வந்துட்டு நடமாடுறாக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ இடாக்கால விலங்குகள். சோ ஒன்று. அடுத்தது வந்து அவையில நீர்க்காப்பு செய்வாக்கம் மாதிரி இருக்குமா? ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவையோட கார்போஹைட்ரேட்டுகள் அவையோட உடம்புல இருக்க கார்போஹைட்ரேட் கொழுப்பு அதுகளை நீர் போக்குறதால தண்ணியை எடுத்துக்கொள்ளும். அந்த ஒட்டகம் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களோ, ஒட்டகத்துல வந்துட்டு பார்த்தோம்னா அவைகளுக்கு பெருசா தண்ணி கிடைக்காது. பட் அவையோட அந்த இதே வந்துட்டு அவையோட உடம்புக்குள்ளே வந்து நீரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் இருக்குது ஒட்டகஜீவிங்க இதுல. சோ கிளியராவே வந்து அதை நாங்க அனுசர்ப நீர்ன்னு சொல்லுவோம். அப்படியான இசைவாக்கங்கள் இது லைட்டா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சின்ன கொஞ்சம் தானே இருக்குது, சில நேரம் ஸ்ட்ரக்சருக்கு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம். பாலைவனத்துல இருக்கிற விலங்குகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாம்பு, பல்லி, வண்டு, எறும்பு இதெல்லாம் என்ன மெமரைஸ் பண்றோம். கொடுக்கன் குறை அப்படி சம்திங் போடியோ வாசி எடுங்க. பட் ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்ஏ வந்து வராது. ஒருவேளை வந்தா நாங்க எல்லாத்தையும் எழுத வேண்டி இருக்கு. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு என்னென்ன காரணத்தால வந்துட்டு அழிவடையுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்க அயனமண்டல மலைக்காடு வந்துட்டு பார்த்தது. ஓகே, சாரி, அது அழிவடைகிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. அடுத்து என்ன போட்டிக்கிறாங்கன்னா என்னன்னு போட்டிக்கிறான்டா ஏனைய ஏனைய பயன்ஸோட ஒப்பிடக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவங்களுக்கு வர பாதிப்பு குறை. ஏன் அயனமண்டல மலைக்காடுகள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எப்படி அழியும்னு சொல்லி காய்ச்சிருந்தோம் விவசாய நடவடிக்கையால. இந்த சவனா வந்துட்டு எப்படி அழிவடையும்னு சொல்லி காய்ச்சிருந்தோம் மனித குடியேற்றத்தால. இங்க வந்துட்டு அவ்வளவு கடும் வெப்பநிலை 50°C போகுதுன்னா பாருங்க. அடுத்தது மலை பூச்சியும் கடும் குறையும். 1000க்கு கீழே 500க்கு கீழே தானே இருக்கும். கடும் குறையும். நீண்ட ஒரு உலக ஆரம்பிக்கும். எப்பயும் அது இருந்து கூடதான் மழை என்ற விஷயமே பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே, இப்ப இப்படியான இடத்துல வந்துட்டு மனித குடியேற்றங்கள் சாத்தியம் இல்லை. அதான் கிடைக்காங்க. ஏனைய உயிரின கூட்டங்களுடன் ஒப்பிடுகையில் பாலைவனங்கள் மனிதரால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட அளவு குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் மத்த உயிரின கூட்டம் எல்லாமே மத்த பயம்ஸ் எல்லாமே மனிதனால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குது, பாலைவனம் மட்டுமே ஏன் பாதிக்கப்பட இல்லை என்று சொல்லி கேட்கிறாங்க. என்ன அது மெயின் ரீசன்? நவீன டெம்பரேச்சர் அதிக வெப்பநிலை வந்துட்டு மனித குடியேற்றங்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருந்தது. இல்லாட்டி அங்கேயும் விவசாய நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கும், அங்கேயுமே இது செய்யப்பட்டிருக்கும். ஒப்பிட்ட அளவுல வந்துட்டு குறைந்த அளவாக மனித நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பயம்ஸ் தான் பாலைவனம். அதோட அதுவும் முடியும். 4வது பயம்ஸ் பரட்டை காடுகள். இது வரலானே மேபி நம்மளுக்கு எம்சிக்யூல போடலாம். பரட்டை காடுகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது, பின்வரும் கூற்றுகள் பிழையானது அப்படியான கடிகளுக்குள்ள டிசைன் பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்கப்படும். சோ பூமத்திய ரேகையை சூழ்ந்துள்ள அகலாங்குகளுக்கு இடையே ஓர பகுதிகளில் வந்துட்டு இது வந்துட்டு காணப்படுதுதான். வட அமெரிக்காவில, சிலியில, பிரான்ஸ்ல, தென்னாப்பிரிக்காவில இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு மலைவீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போடிக்காங்க? 300 தொடக்கம் 500. அவருக்கு இத்தனை வந்தது பாலைவனத்துக்கு சொல்லல. பாலைவனத்துக்கு சொல்லல, சவனாக்கு 300 தொடக்கம் 500. ஞாபகப்படுத்துங்க, அயனமண்டல மலைக்காடுக்கு 2000 தொடக்கம் 4000, அயனமண்டல உலகாடுக்கு உலகாச்சும் 1500 தொடக்கம் 2000, சவனாக்கு வந்துட்டு 300 தொடக்கம் 500. பாலைவனத்துக்கு சொல்லல, 500 கடுங்குறையா தானே இருக்கு, அதை சொல்லல. அடுத்தது பரட்டை காடுகளுக்கும் சவனா மாதிரி 300 தொடக்கம் 500. கிட்ட வார நேரம் சவனாக்கு வரைக்கும் மழை வீழ்ச்சி உண்டு ஞாபகம் மறக்காது. ஓகே, அடுத்தது வந்துட்டு டெம்பரேச்சர் தொடர்பாக சொல்றாங்க. டெம்பரேச்சரும் அவ்வளவு கூட இல்லை, கடும் குறைவு தான். சோ பரட்டை காடுகளோட டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 தொடக்கம் 12°C தான். ஓகே, டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்றீங்க. வெயிட் பண்ணுவோம். ஓகே, சாரி. சோ பாருங்க, பரட்டை காடுகளோட சராசரி வெப்பநிலை. ஓகே, பரட்டை காடுகளினுடைய சராசரி வெப்பநிலை தொடர்பாக வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. சோ 10 தொடக்கம் 12°C இருக்கும். ஆனா சில டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இது நார்மலா சராசரி வெப்பநிலை. சில டைம்ல கடும் வெயில் அடிக்கிற டைம்ல உலர் காலத்துல வந்துட்டு 40°C கிட்ட போகலாமா.
பட் சராசரி வெப்பநிலை தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ 10 தொடக்கம் 12 பாகை செல்சியஸ் ஆக வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அடுத்தது பரட்டை காடுகள் இசைவாக்கம். கிட்டத்தட்ட எல்லா காடுகள்லயும் இருக்கிற தாவரங்களினுடைய இசைவாக்கங்கள் சொல்லப்படுது. அநேகமா இதுக்குள்ள தாவரங்கள் வந்துட்டு பெருசா சொல்லப்படல என்ன, பின்ன அதை நீங்க தூக்கலாம். விலங்குகளை பத்தி கேட்கிறாங்க, விலங்குகளோட இசைவாக்கத்தை பத்தி கதைக்கிறாங்க, தாவர இசைவாக்கம் பத்தி கேட்கிறாங்க. தாவரங்கள் என்னத்துக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி சொன்னா, இலங்கையினுடைய சூழல் தொகுதி வந்துட்டு சொல்லப்படும். ஓகே, இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் வந்துட்டு சொல்லக்கூடாது, அது இம்பார்ட்டன்டாக வந்துட்டு இருக்க போகுது. பாருங்க, பரட்டை காடுகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இவியல்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காட்டு தீ வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக வந்துட்டு இருக்கும். சோ இங்க காட்டு தீ வந்தது பிறகுதான் அதுல இருக்கிற வித்தையை வந்துட்டு முளைக்கக்கூடியதா இருக்கும். அதோட இவர் காட்டு தீ அடிக்கடி ஏற்படுற இடம் இந்த பரட்டை காடுகள் என்றபடியா அவியல வேர் வந்துட்டு தீட்டு எதிர்ப்பியல் கூடியதா இருக்கும். இப்ப மேல வந்துட்டு எரிஞ்சு சாம்பலாயினா ஓகே, மழை பெய்ய வந்துட்டு மறுபடி வந்துட்டு கீழே இருந்து செய்யும். அந்த வேர் வந்துட்டு தீயால் காட்டு தீயால அழியாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. காட்டு தீயினை தொடர்ந்து தாவரங்கள் மீள அரும்போதுல வேர்கள்ல சேமிக்கப்பட்ட உணவு அந்த நீரக்கில் தண்டு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தீயினால் விடுவிக்கப்படுகிற போஷாக்கு கூறுகள் தாவரங்களோட துளிர்களுக்கு உதவும். நாங்க கழிச்சிருக்கோம். சில நேரங்கள் இந்த வெள்ளாமையில எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நெருப்பு வச்சு விடுவாங்க. அந்த வெட்டினது குரல் ஏன் அப்படி செய்யற, அதால வந்துட்டு பார்த்தோம்னா அதுல இருக்கிற கிருமிகள் வந்துட்டு போகும். அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது நுண்ணங்கிகள் இந்த அழிவடை பீடிகள் அழிவடையும். அதோட வந்துட்டு மண்ணுக்கு வந்துட்டு போஷணம் கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனைடா, எரிக்கிறதால வந்து நைதரசன் வந்துட்டு வெளியேற்றப்படுறது விதம் கூட மண்ணில இருந்து. சோ பின்ன திரும்ப எரிச்ச வயலுக்கு வந்துட்டு கூட நைதரசன் பசலைகளை வந்துட்டு பிரிவிக்க வேண்டிய அப்படி ஒரு பிரதிகூலம் இருக்குது. மற்றபடி எரிக்கிறது. பட் இங்க வந்துட்டு அது ஒரு இயற்கையான ப்ரோசஸாவே நடக்குமா. காட்டு தீ வந்துட்டு எரிஞ்சது பிறகுதான் வித்தை முளைக்க வலிக்குது. வர்ற வேர் வந்துட்டு வித்து முளைத்தலுக்கு வந்துட்டு இதாக இருக்குது. அடுத்தது அந்த வேர்ல வந்துட்டு இருக்கிற உணவு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது முளைச்சு வாரத்துக்கு, திரும்ப அரும்பி வாரதுக்கு, மழை வேண்டி. அதோட வந்துட்டு அந்த தீயினால் விடுவிக்கப்படுற இதுகள் வந்துட்டு பசலையாக ஏற்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பின்ன உங்களுக்கு பரட்டை காடுகள் என்று சொன்ன உடனே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஞாபகம் பெற வேண்டியது காட்டு தீ. ஓகே, காட்டு தீ அடிக்கடி ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு சாதாரணமான நிகழ்வாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த பரட்டை காடுகள். காட்டு தீ என்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சாதாரணமான நிகழ்வாக வந்துட்டு இருக்கிறது இந்த பரட்டை காடுகள்லயாக வந்துட்டு இருக்கப்படும். சோ பரட்டை காடுகள்ல வந்துட்டு என்னென்ன விலங்கு, ஆடு இருக்குமா, மான் இருக்குமா, விலங்குகள் மெமரைஸ் பண்றாங்க கஷ்டம். என்ன முளையூட்டிகள் அதிக அளவு வந்துட்டு இருக்குமா, அம்பிபியா பறவை நம்மள வாசி வைங்க, பட் இசையை வந்து நாங்க எழுதணும் ஏதோ உனக்குற மாதிரி. ஃபைனலா வந்துட்டு பரட்டை காடு வந்துட்டு அழிவடைகிறதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மனித குடியிருப்புகள், பிரதானமாக மனித குடியேற்றங்கள், நகரமயமாக்கல் மற்றும் விவசாய செயற்பாடுகளால வந்துட்டு இந்த பரட்டை காடுகள் வந்துட்டு அழிவடைஞ்சு கொண்டு போகுதான். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா காட்டு தீ வந்துட்டு ஒரு இயற்கையான நிகழ்வாக வந்துட்டு இயற்கையான நிகழ்வாகவும் ஏற்படலாம். சிலாக்கள் வந்துட்டு இந்த மனித குடியேற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்யறாங்கல்ல, விவசாய நடவடிக்கைகளுக்காக அந்த காட்டுக்கு வேணுமென்றே தீ வைக்கிறாங்க. இதாலையுமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பரட்டை காடுகள் வந்துட்டு அழிவடையுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சோ இவ்வளவும் பரட்டை காடுகள் தொடர்பாக போட்டிருக்கிறது. நம்மளோட ரிசோர்ஸ்ல போடப்படுறது இம்பார்ட்டன்ட். பரட்டை காடுகள் வரல என்னபடியா இது வரைக்கும் பாலைவனம் மட்டும் தான் இருக்கா போட்டிக்காக நினைக்கிறேன். சோ இது வரல என்னபடியா சான்சஸ் வந்துட்டு இருக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பரட்டை காடுகளும் கிளியர். ஓகே, ஐந்தாவது வந்துட்டு இடைவெப்ப வலய புன்னிலங்கள். சோ எம்சிக்யூக்குள்ள வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ இந்த இடைவெப்ப வலய புன்னிலங்களை பொறுத்த வரைக்கும் அது அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க. பின்ன நாங்க இதை வந்து நீங்க லொகேஷன் ஒவ்வொன்றுக்குமே லொகேஷன் மார்க் பண்ற எல்லானே சோ அதுக்குள்ள வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோ வட அமெரிக்காவில இருக்கிற இடைவெப்ப வலய புல்நிலத்துக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்து பிரேரி புல்நிலம் என்று சொல்ல போறோம். அதே மாதிரி ஆசியாவில இருக்கிறது வந்துட்டு யுரேஷியாண்டா யூரோப்பும் ஏசியாவும் அந்த அந்த போர்டர்ல இருந்தா யுரேஷியான்னு சொல்லுவோம். ஐரோப்பிய, ஆசியா, மத்திய கிழக்கு நாடுகள் அதுகள்ல வந்து ஸ்டெப்பி. ஓகே, அடுத்து அர்ஜென்டினாவில இருந்து பம்பஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேரி எங்க, ஸ்டெப்ஸ் எங்க, பம்பஸ் எங்க, ஓகே எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த புன்னிலங்களுக்கு வழங்கப்படுற பேர். பின்ன எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடக்குள்ள பம்பஸ் புல்நிலம் என்பது வட அமெரிக்காவில காணப்படுகின்ற இடைவெப்ப வலய புன்னிலமாகும். இடைவெப்ப வலய புன்னிலம்ன்றது ஓகே, அந்த லொகேஷனை மாத்தி மாத்தி கேள்விகள் போடலாம். ஸோ பிரேரி எங்க, ஸ்டெப்ஸ் எங்க, அதே மாதிரி இது எங்க, பம்பஸ்
புல்வெளி எங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளும். சோ அடுத்தது இந்த புல்நிலங்களினுடைய மலைவீழ்ச்சி தொடர்பாக வந்துட்டு கதைக்கிறாங்க. சோ மலைவீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட இருக்க ஓகே 300 தொடக்கம் 1000 வரைக்கும் வந்துட்டு இருக்குமா. டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு குளிர்காலம் என்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா கடும் கோடை காலம் ஒன்றும் இருக்கும். சோ வெப்ப காலங்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னா 30க்கு மேல போகலாம். ஓகே 30 வரைக்கும் வந்துட்டு போகலாமா. குளிர்காலங்கள்ல வந்துட்டு -10 விட குறையலாம். ஒரு ரேஞ்ச் மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இந்த இடைவெப்ப வலய புன்னிலங்களை பொறுத்த வரைக்கும் குளிர்காலங்கள்ல -10 வரைக்கும் போகலாம். அதை விட குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோடை காலங்கள்ல வந்துட்டு +30 வரைக்கும், அதாவது 30°C வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேஞ்ச் மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஓகே அடுத்தது இடைவெப்ப வலய புல்நிலங்கள்ல இருக்கிற பிரதானமான தாவரம் அதிலே இருக்கு. புல்நிலம் இருக்கு. பின்ன 6 மெயினான தாவரமா இருப்பாங்க புற்கள். சோ அடுத்தது இந்த பிரேரி புல்நிலத்தில இருக்கிற அந்த புற்களினுடைய வகைகள், அதாவது புற்களினுடைய உயரத்தை அடிப்படையாக வச்சு 3 வகையான புற்கள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்டா சில நேரம் நம்மளுக்கு நாங்க எதை இம்பார்ட்டன் இல்லைன்னு விட்டுட்டு போறோமோ அதை எல்லாத்தையும் கழித்து இறக்குவாங்க. சோ தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். சோ குட்டையான புற்கள், கலப்பு புற்கள், உயரமான புற்கள் அப்படின்னு சொல்லி குட்டை, உயரம், மீடியம், அதுதான் கலப்பு புற்கள். அப்படி 3 இருக்குதான். ஓகே அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இங்க வந்துட்டு இந்த இடைவெப்ப வலய புல்நிலங்களை பொறுத்த வரைக்கும் இடைவெப்ப வலய புல்நிலங்கள்ல மெயினா வந்துட்டு இருக்க போறாங்களாரு புற்கள். சோ இவியல்ல வந்துட்டு என்ன இசைவாக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இங்கேயும் அந்த வறட்சியாலையும் காட்டுத்தீயும் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு. சோ அதையுமே வந்துட்டு தாங்கிக் கொள்ளக்கூடியது. தாங்கிக் கொள்ளக்கூடியது என்ன, மேல அழிஞ்சாலும் கீழே அழியாது. அந்த நிலக்கீழ் தண்டுகள் எல்லாம் இருக்கும். ஒருவேளை மேல தீயால வறட்சியால அழிவடைஞ்சாலும் கீழே இருக்கிறது இருக்கும். திரும்ப மழை பெய்யக்கூட திரும்ப துளிச்சலும். ஓகே அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நெருப்புக்கான இசைவாக்கங்கள் இருக்கா. சிலதுகள் தீப்பற்ற வீதம் குறைவாக வந்துட்டு இருக்கும். சோ ரெயின்போல் தொடர்பாக ரெயின்போல் ஓகே தானே 300 தொடக்கம் 1000. அடுத்தது கவனமா இது வந்துட்டு அப்டேட் பண்ண ரிசோர்ஸ்ல இருக்கிறது. பழைய ரிசோர்ஸும் படிக்காது. இதுல எக்கச்சக்க மழை பிள்ளை இருக்கு. மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. மழை வீழ்ச்சி இந்த டெம்பரேச்சர் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. அப்டேட் பண்ணதை படிங்க. அப்படி இல்லாடி டியூட்ட படிங்க. சோ அதோட வந்துட்டு அதுவும் இன்னும் 2 விஷயம் சொல்லிக்காங்க. என்ன விலங்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேரி நாய்கள் குதிரைகள் ரெண்டையும் போடுறாரு. பிரேரி நாய் தெரியுமா, அந்த நாய்கள் வந்துட்டு வண்டியா செயற்படும் தெரியுமா. நம்ம ஆடு மாடு செய்யற மாதிரி சில நாய்கள் வந்துட்டு இருக்குது அந்த குளிர் பிரதேசங்கள்ல வந்துட்டு செய்யறது. சோ அதான் பிரேரி நாய்கள் சொல்லி சொல்லுவோம். அடுத்த குதிரையும் கூட இருக்குதாமாங்க. ஓகே அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க ஒவ்வொன்றுமே அழிகிறதுக்கு காரணம் வந்துட்டு கதைச்சிருந்தோம். இது வந்துட்டு அழிகிறதுக்கு மெயின் காரணம் வந்துட்டு பயிர் வேளாண்மை ஒரு காரணமாம். அடுத்தது விலங்கு வளர்ப்பு இங்க கூட மேற்கொள்ளப்படுதா. இப்படியான மனித நடவடிக்கைகளால வந்துட்டு இது வந்துட்டு அழிவடையுது. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதோட வந்துட்டு எங்களோட 5வது பயம்ஸுமே வந்துட்டு கிளியர். ஓகே அடுத்தது 6வது பயம் தொடர்பாக வந்துட்டு கதைக்கப்படும். 6வது பயம்ஸை பொறுத்த வரைக்கும் இடை வெப்ப வலய அகன்ற இலைக்காடு. கொஞ்சம் டஃப் தான், அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சு கொடுக்குறது வேற வழி இல்லை. கண்டிப்பா நான் 2022 கோடிக்கான திரும்ப போட மாட்டான்னு நினைக்கிறேன். இசைக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல அப்படி இல்லாட்டி எம்சிக்யூ ஏதோ ஒரு இடத்துல பயம்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி வரும். மேபி எம்சிக்யூ ஆக வந்துட்டு இருக்கலாம். ஸோ படிவ எல்லாத்தையுமே படிச்சு வச்சு கொள்ளுங்க. ஓகே ஒப்பிட்டு படிச்சு வச்சு சொன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகே பாருங்க என்ன சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு இடைவெப்ப அகன்ற இலைக்காடுகளோட லொகேஷன். பழமையாவது நாங்க வந்துட்டு என்னது முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா லொகேஷன் தொடர்பாகத்தான் வந்துட்டு கதை. சோ இவரை பொறுத்த வரைக்கும் வட அரைக்கோளத்தினுடைய மத்திய பகுதியில இப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்தது பெரும்பாலும் பூமத்திய கோட்டுக்கிட்ட இருக்கிறார்கள். அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் நல்ல தூரத்துல இருக்கப்படுறாங்க. வட அரைக்கோளத்தினுடைய மத்திய அகலாங்கு பகுதியில வந்துட்டு காணப்பட போறாங்க. ஓகே அடுத்தது மலைவீழ்ச்சி சொல்லியிருக்காங்க. இவர மலைவீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 700 தொடக்கம் 2000. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொண்டு கஷ்டம் தான். வேற வழியில எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பயம்ஸுக்கும் என்னென்ன மலைவீழ்ச்சி என்ன அவைய ரிசோர்ஸ்ல வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் சொல்லி இருந்தாங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே சோ டெம்பரேச்சர் இப்ப நாங்க அவருக்கு வந்துட்டு இதுக்கு முதல் கதைச்சாலுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஒன்று கொடுத்திருந்தானே -12 இருந்து 30 வரைக்கும். கோடை காலங்கள்ல 30 வரைக்கும் போகும். குளிர்காலத்துல -12 வரைக்கும் கிளை மரங்களாம்னு கழிச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த இடைவெப்ப வலய அகன்ற இலைக்காடுகளுக்கும் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் கொடுத்திருக்கிறாங்க.
சோ குளிர்காலங்கள்ல வந்துட்டு 0°C வரைக்கும் போகக்கூடியதா இருக்குமா, குளிர்காலத்துல வெப்ப காலத்துல 35°C வரைக்கும் போகக்கூடியதா இருக்கு. ஒரு ரேஞ்ச் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, அவையில கொடுத்திருக்கிற மாதிரியே பாருங்க. சோ அடுத்தது வந்துட்டு வளமையாக வந்துட்டு நம்மளுக்கு பயோம்ஸ்ல வந்துட்டு பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காடுகள்லையும் இருக்கிற தாவரங்களை செய்வாக்கம். இவருக்கு சொல்றாங்க இடைவெப்ப வலை அகன்ற இலை காடுகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு உலர்காலம் இருக்கும். இதால் அந்த டைம்ல வந்துட்டு ஆட்சியான மரங்கள் வந்துட்டு அந்த டைம்ல இலை உதிர்பவையாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இடைவெப்ப வலை அகன்ற இலை காடுகள் நிலைக்குத்தான வலயமாக்கல் தெளிவான என்ன இந்த வலயமாக்கல் சொல்லி சொன்னா படைகொள்ளல் சொல்லி சொல்லுவாங்க. இந்த கதிர்காமத்துக்கு எல்லாம் போயிருக்கிறீங்களா அந்த ஏழுமலை, சோ பாத்துருக்கவே இல்லானே. அப்படி இல்லாட்டி வாங்கல அப்கண்ட்ரி சைட்லயுமே வந்துட்டு இருக்கும். அப்கண்ட்ரி சைட்லயே அதுகள் குறைவு, அந்த ஏழுமலை அந்த சைடுகள் வந்துட்டு தெளிவா பார்க்கலாம். சில மரங்களை பார்த்தோம்னா ஆக லோங்கா இருக்கும். அதுக்கு ஒரு அடுத்த செட் மரங்கள் ஒரு அளவு, அதுக்கு அடுத்த செட் மரங்கள் ஆக கீழே இறங்க கூட வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன குட்டி 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 மரங்கள் இருக்கு என்ன. சோ இப்படி ஒரு பார்த்தோம்னா அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு படிக்கட்டு மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அந்த மரங்கள் உள்ள ஆக நல்ல ஒரு ஒரு செட் அப்படியே நல்ல பெருசா இருக்கு. அடுத்த இன்னும் குறை, அடுத்த இன்னும் குறை, அடுத்த இன்னும் குறை, அப்படியான ஒரு செட்டப் இருக்கு. இதைத்தான் படைகொள்ளல்னு சொல்லுவோம். இந்த இவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடைவெப்ப வலை அகன்ற இலை காடுகள்ல வந்துட்டு இந்த வலயமாக்கல் அல்லது படைகொள்ளலை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்க்கக்கூடியதா இருக்கு. சோ ஆக அந்த ஆக பெரிய ஆக்களுக்கு நாங்க விதான படைன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்த ஆள வந்துட்டு உபவிதான படைன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த அதை விட சின்னாக்களை செடிப்படைன்னு சொல்லுவோம். ஆக சின்னாக்களை பூண்டு படைன்னு சொல்லுவோம். சோ இப்படி விதானப்படை, உபவிதானப்படை, செடிப்படை, அதே மாதிரி பூண்டு படை அப்படின்னு 4 செட்ல வந்துட்டு அந்த 4 செட்ல இதே மாதிரி 4 செட்ல வந்துட்டு இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மேலொட்டிகளையுமே வந்துட்டு இங்க பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். மேலொட்டிகளையும் பார்க்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ அடுத்தது இந்த இடைவெப்ப வலை அகன்ற இலை காடுகள்ல வந்துட்டு இப்ப நாங்க பிரதானமாக தாவரங்கள் இசைவாக்கம் சொல்லியிருக்காங்க. சிலதுக்கு வந்துட்டு விலங்குகளினுடைய இசைவாக்கம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ அதான் நாங்களுக்கு 80வது கலியா கேட்டிருக்கிறாங்க. இடைவெப்ப அகன்ற இலை காடுகள்ல விலங்குகள் கொண்டிருக்கிற இசைவாக்கம் கேட்டிருக்கிறாங்க. கொண்டு வந்துட்டு என்ன சொல்ல போறோம், அந்த நாங்க குளிர்காலங்கள் 0°C வரைக்கும் போகும்போது காய்ச்சிருக்கோம். சோ அப்படியான காலங்கள்ல வந்துட்டு உறங்கு நிலையில வந்துட்டு இருக்கு. ஓகே, வெளியில போகாம தனக்கு தேவையான உணவு சேமிச்சு வச்சு கொண்டு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குளிர்கால பகுதிகளில் வந்துட்டு பறவை இனம் வந்துட்டு என்ன செய்யப்படும், சூடான பிரதேசங்களை நோக்கி வந்துட்டு போகும். என்ன கடும் குளிரை பறவைகளுக்கு வந்துட்டு கடும் ஹீட்டையும் தாங்கினா கடும் குளிரையும் தாங்கிடாது. சோ கடும் குளிரான டைம்ல வந்துட்டு என்ன செய்யுமா, கொஞ்சம் சூடான இடங்களை தேடி வந்துட்டு இங்க இருக்கிற பறவைகள் வந்துட்டு போகுமா. இது வந்துட்டு அதுல இருக்கிற அந்த இடைவெப்ப வலை அகன்ற இலை காடுகள்ல இருக்கிற விலங்குகள இசைவாக்கமாக வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு பயம்ஸுமே வந்துட்டு என்னென்ன காரணத்தால வந்து அழியுதுன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் பழமையானதா விவசாயம், அதே மாதிரி குடியேற்ற செயற்பாடுகளால வந்துட்டு அழிவடையுதான். ஓகே, அதோட அதுவும் முடியுது. சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பகுதி. என்ன பொறுத்த வரைக்கும் MCQ தான் இதுக்குள்ள இருந்து போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஒருக்கா லைட்டா பார்த்து வச்சு கொள்ளுது. ஓகே, அடுத்தது வந்துட்டு வட கும்பளி காடுகள் தொடர்பாக வந்துட்டு சொல்றாங்க. இவ்விய ஆக லோங்ல இருக்கிறாங்க, நல்லா தள்ளி இருக்கிறாங்க. சோ ஆர்டிக் வட்டத்திலான தந்திராக்கள்ல இருந்து அகன்ற பட்டிகையாக வியாபித்திருக்கும். இதான வீர லொகேஷன். அதை விட முக்கியமான அடிஷனல் தகவல் என்ன, நாங்க இந்த பயம்ஸ் கதைச்சு தானே மொத்தம் எத்தனை 8 பயம்ஸ் கதைச்சிருந்தோம். அந்த 8 பயம்ஸ்ல ஆக பெரிய பயம்ஸ், மிகப்பெரிய உயிரின கூட்டமாக வந்துட்டு இருக்கிறது இந்த வடகும்புலி காடுகள். சோ வடகும்புலி காடுகளோட லொகேஷன் பார்த்துட்டு ஆர்டிக் பட்டத்து அந்த பிரதேசத்துல வந்துட்டு இருக்கும். மலைவீழ்ச்சி வந்துட்டு கடும் குறைவாக வந்துட்டு இருக்கும். 300 தொடக்கம் 700. ஓகே, எல்லாத்துல மலைவீழ்ச்சியையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒரே மாதிரியான மலைவீழ்ச்சிகள் பார்த்து சேர்த்து படிச்சு கொள்ளுங்க. சோ டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் அதே செட்டப் தான். குளிர்காலத்துல ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்க போது, அதே மாதிரி வெப்ப காலத்துல ஒரு டெம்பரேச்சர் இருக்க போது, குளிர்காலத்துல வந்து -50 வரைக்குமே வந்துட்டு போகக்கூடியதா இருக்குமா, வெப்ப காலத்துல வந்துட்டு +20 வரைக்கும் போகுமா. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் அடிக்கடி கேட்கிறவங்க இந்த கேள்வி சில நேரம் ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். வடகும்புலி இப்ப மற்றதுகளுக்கு எல்லாம் பெருசா தாவரங்கள் வந்துட்டு சொல்லல, இதுக்கு வந்துட்டு தாவரங்கள் சொல்லி இருக்கிறாங்க. வடகும்புலி காடுகள்ல காணப்படுற தாவர இனங்கள். ஓகே, ஃபயர், பைன், ஸ்ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு
இந்த வடகூம்பளி காடுகள்ல காணப்படுற தாவரங்கள் இசைவாக்கம் போட்டிருக்காங்க. சோ என்னது அது இப்படியான கூம்புரு தோற்றம் கொண்டதாக வந்துட்டு காணப்படுமா. சோ நம்மளுக்கு தெரியும் நல்ல கிளவு ஒரு இது பனி பெய்கிற இடம். இந்த வடகும்பளி காடுகள் பனி பெய்கிற இடமாக வந்துட்டு இருக்க போது சோ பின்ன அந்த இடத்துல வந்துட்டு பெரிய கிளை விட்டு செஞ்சா பனி எல்லாம் அதுல தேங்கி என்ன செய்யப்படும், கிளை எல்லாம் உடைஞ்சு வெடிக்குது. சோ அப்படி வந்துட்டு முறியாம இருக்கணும்ன்றதுக்காக நிறைய அந்த கூம்பு வடிவம் கோன் ஷேப்ல வந்துட்டு இருக்கும். சோ கோன் ஷேப்ல இருக்கு பனி வந்துட்டு படியும்னாலும் என்ன செய்யப்படும், இப்படியே பழக்கி கொண்டு கீழே வந்துடும். சோ அந்த பனி வந்துட்டு தேங்குறத வந்து தடுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்துட்டு இருக்குதா. இதால கிளை முறிகிறது வந்துட்டு இங்க குறையன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு அவர இலைய பார்த்தோம்னா ஊசி ஊசி மாதிரி இருக்கும். அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீன்னு பார்த்திருக்கீங்கல்ல, அதுல இலைய பார்த்திருக்கீங்கல்ல எப்படி இருக்க வேண்டி. சோ அதே மாதிரியான ஒரு இலையில வந்துட்டு இருக்குமா. அதனால என்ன நன்மை, ஊசி மாதிரி ஆவிப்பு குறைக்கப்படும், மேற்பரப்பு குறையதானே ஆவிப்பு குறைவாக வந்துட்டு இருக்கும். சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் குறையும். ஓகே, அதாவது இடைவெப்ப வலி அகன்ற இலை காடுகளை பார்க்க வந்துட்டு குறைவாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இங்க வந்துட்டு மலை வீழ்ச்சி 300 தொடங்கள் கடும் குறையதானே, அதால வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் குறைவா இருக்கும்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வடகும்பளி காடுகள்ல வந்துட்டு என்ன விலங்குகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சைபீரியன் இதுகள்ல முக்கியமா அது நோமலா சிங்கம் வரி குதிரை அதுகள் வருதானே, அதுகளை போட மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசம் அந்த பிரேரி நாய் அதுகள் அப்படி இப்படி எல்லாம் வருதுன்னு அதுகளை தூக்கி எம்சிக்கு நேரடியா போட்டுடலாம், ஏற்கனவே போட்டிருக்காங்க. சோ வடகும்பளி காடுகளை பொறுத்த வரைக்கும் வடகும்பளி காடுகள்ல இருக்கிற விலங்குகளுக்கு உதாரணமாக வந்துட்டு சைபீரியன் புலிகளை சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு வட அமெரிக்க மான்கள் கபில கரடி ஓகே அப்படின்னு சொல்லி 3 டைப் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க வடகும்பளி காடுகள். இப்ப நாங்க ஒவ்வொரு பயம்ஸுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்னென்ன காரணத்தால வந்துட்டு அழிவடையுதுன்னு சொல்லி காய்ச்சிருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் மரம் தரிக்கிறதால வந்துட்டு அழிவடைஞ்சு கொண்டு போகுது. ஓகே, ஃபைனலா வந்து நாங்க வந்துட்டு பார்க்க போறது வந்துட்டு 8வது தந்திராக்கள் தொடர்பாக. சோ தந்திராக்களை பொறுத்த வரைக்கும் இவரும் அந்த ஆர்டிக் வட்டத்தின் பெருமளவான பிரதேசங்கள்ல வந்துட்டு இந்த தந்திராக்கள் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல 2 டைப் இருக்குது. இந்த பழைய புக்ல இது பிள்ளையா இருக்கு, பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறது அல்பைன் தந்திராக்கள்னு சொல்லி சொல்லுவோம். சமவெளிகள் இருக்கிறது ஆர்டிக் தந்திராக்களா இருக்கும். ஓகே, பழைய புக்ல பிள்ளையா போட்டிருக்காங்க, அதற்காக செக் பண்ணிக்கொள்ளும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தந்திராக்கள்ல அவ்வளவு மலைவீழ்ச்சி இருக்காது. ஆனா எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவரோட மண் வந்துட்டு ஈரமா தானே இருக்கும். ஏன் ஈரமா இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஏன்னா அங்க வந்துட்டு கடும் ஒரு குளிர் ஃபுல்லா ஐஸ்கடிதான் குளிரான நிலை இருக்கிறபடியா வந்துட்டு ஆவியீர்ப்பு கடும் கூட இருக்காது. சோ ஆவியீர்ப்பு வந்துட்டு குறைவாக இருக்கிறதால அங்க என்னதான் மழை பெய்யலாட்டியும் அவர தரை வந்துட்டு இந்த தந்திராக்களினுடைய தரை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதா தான் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு அவரோட வெப்பநிலை வீச்சு போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ரேஞ்ச் தான். குளிர்காலத்துல -30 வெயில் காலத்துல வந்துட்டு +10. ஓகே, ஒவ்வொன்ற ரேஞ்சையுமே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோ தாவர பல்முகமையை பொறுத்த வரைக்கும் புட்கள் கோரை பூண்டு அதுகள் எல்லாமே இருக்குமென்னு சொல்லி கழிச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு இங்க வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த பனி பொழிகிறதால ஒரு நிரந்தரமான ஒரு உறைநிலை படை கொண்டிருக்கிறார். சில இடத்துல வந்துட்டு கொஞ்ச நாள் படிக்கடி இருக்கும், அப்புறம் மறைஞ்சிடும், அந்த ஆவிர்ப்பு வெயிலாக போயிடும். ஆனா இங்க வந்துட்டு வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு உறைநிலை படை வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம், ஐஸ் கட்டி வந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன போட்டிருக்கிறாங்க, தந்திராக்கள்ல தாவர பல்வகமே குறிப்பிட சொல்லி கேட்டிருக்காங்க. புட்கள் அதுகள் ஓகேன்னு இதைத்தான் கிட்டத்துல கேட்டவனுங்க நினைக்கிறேன். இந்த தந்திராக்கள்ல என்ன விலங்குகள் இருக்குமே தான் கேட்டிருந்தவங்க. இதைத்தான் கேட்டவங்க, தந்திராக்கள்ல என்ன விலங்குகள் 2021 சம்திங். சோ அதுல அந்த கரிபோக்களும் கலைமான்கள் ஓகே. சோ இப்படியா நாங்கள் இருப்பாங்க. மெஸ்க் என்ற ஆக்சன் என்ற நிரந்தரமாக தங்கி வாழ்ற விலங்குகள் வந்துட்டு இருக்கும். சோ அதுகள் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஃபைனலா இது அழிகிறதுக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் கணிப்பொருட்களை பெற்றுக் கொள்றதுக்காக பெருமளவு பயன்படுத்தப்படுறதால் எண்ணெய் ஓகே அதே மாதிரி வந்துட்டு வரக்கூடிய கணிப்பொருட்களை பெற்றுக் கொள்றதுக்காக அதிகளவாக பயன்படுத்துறதுக்காக வந்து அடிப்படையில் இதெல்லாம் நாம் விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது உங்களோட வேலையா இருக்க போது சோ நீங்க ஓனா ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இதோட பேலன்ஸ் கம்ப்ளீட் 8.2 கம்ப்ளீட். ஓகே, இதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு ஒரு எம்சிக்கு வெளிவாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தோட லொகேஷன் எல்லாத்தோட ரெயின்ஃபால் சொல்லி இருக்கிற சொல்லாதுகள் தேவை டைஸ் பண்ணி விடுறது. ஏன்னா நம்ம ரிசோர்ஸ் தனி கழி வராது. ஓகே, அடுத்தது எல்லாத்தோட டெம்பரேச்சர் மெயின் அந்த தாவரங்களை ஒன்றுக்குமே சொன்னல, சில இதுகளுக்கு சொல்லிக்காங்க சில இதுகளுக்கு இல்ல. ஆட்சியான தாவரம் மட்டும் போட்டு இருக்கிறதுக்கு தாவரத்தை எழுதி வச்சுக் கொள்ளுங்க. மெயின் அவங்க எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறது வந்துட்டு என்ன, அந்த தாவரத்துல சிறப்பியல்புகள் சொல்லி இருக்கிறாங்க.
ஒவ்வொரு பேண்ட்ஸ்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு தாவரத்துக்குமே வந்துட்டு என்னென்ன சிறப்பியல்புகள் சொல்லியிருக்காங்க, அதுகளை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது விலங்குகள சிறப்பியல்புகள் சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வந்துட்டு விலங்கு என்னென்ன விலங்குகள் இருக்குமான்னு சொல்லி விலங்குகள் சொல்லியிருக்காங்க எல்லாரும், அதை மார்க் பண்ணுங்க. அதோட மெயினா வந்துட்டு ஒவ்வொரு பயம்ஸுமே வந்துட்டு என்னென்ன காரணத்தால வந்துட்டு அழிவடையுது என்றதை வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பழைய ரிசோர்ஸ் புக்கை படிக்காதீங்க, வேணும்னா இன்னும் ஒரு ஷேர் பண்ணி விடுறேன் ரிசோர்ஸ் புக்ஸை. ஏன்னா இதுல நிறைய பிழை இருக்கு, கொஞ்சம் நெஞ்ச பிழையில நிறைய பிழை, எக்கச்சக்கமான பிழை இருக்குது. யூனிட் 8 பிடிஎஃப் போட்டு விடுறேன், ஒருக்கா பார்த்து அதன்படி வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகுங்க. இதோட பயம்ஸ் கம்ப்ளீட். நாளைக்கு வந்துட்டு எங்களோட 8.3 செக்ஷனுக்குள்ள போகிறோம், அது தொடர்பான ஸ்ட்ரக்சர் கேள்விக்குள்ள போகிறோம். எது இலங்கையினுடைய சூழல் தொகுதி. இப்ப நாங்க பார்த்தது உலகத்துல சூழல் தொகுதி, இப்ப இலங்கையின சூழல் தொகுதிக்குள்ள போகிறோம். கொஞ்சம் பெரிய செக்ஷன், 2 கிளாஸ் பண்ண முடிக்கிறது. ஓகே, இது தொடர்பான பகுதியை நாங்க நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு இரவைக்கு 11க்கும் ரீப்ரொடக்ஷன்ல தொடர்ச்சி இருக்கு.